டேஸ்டியான நெல்லிக்காய் மிட்டாய் ஒயிட் சுகர் சேர்க்காம ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பெரிய நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. அடுத்து நெல்லிக்காயில் இருக்க சீடு எல்லாமே எடுத்துகிட்டு நெல்லிக்காவை மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து பாதி மூழ்கிற அளவுக்கு தேன் ஊற்றி 3 நாள் ஊற விட்டுறணும். டெய்லியும் எடுத்து கலந்து விட்டு வச்சுருங்க. நெல்லிக்காய் வந்து தேனில் ஊறும்போது அதிலே தண்ணி விட்டு நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு இருக்கும். 3 நாளுக்கு அப்புறமா நெல்லிக்காவை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த ஜூஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம அதில் தண்ணி கலந்து குடிச்சிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காவை மட்டும் பிளேட்டில் மாற்றி தூசி எதுவும் படாமல் இருக்க ஒரு கிளாத் போட்டு மூடி வெயிலில் 2 நாள் காய வச்சு எடுத்திங்கன்னா நெல்லிக்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. சீசன் டைமில் நெல்லிக்காய் வந்து ரொம்பவே ரேட் கம்மியாக கிடைக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி நெல்லிக்காய் மிட்டாய் செஞ்சு 1 இயர் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.